குக்கு வித் கோமாளி சீசன் 7 திவாகர் அவர்கள் கானா வினோத் அவர்களை தடுத்தது யார் அப்படின்னு நிறைய விடயங்கள் இப்ப வெளியில வந்திருக்கு. அது ஒரு விடயம். அடுத்தது பிக் பாஸ் ஒரு 100 நாள் ஆட்டம், அங்க வார புதுமுகங்கள் மற்றும் வளர்ச்சி அடையாத நபர்கள், அதாவது எப்படி சொல்லணும்னா இனிமேல் தான் அவங்க வளரணும், அதுக்காகத்தான் பிக் பாஸுக்குள்ள வந்திருக்காங்க. இல்ல நல்லா இருந்து போட்டு ஒரு டைம் சரியில்லாம போனவங்க திரும்ப டைமை சரியாக்குறதுக்கு பிக் பாஸுக்குள்ள வருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் பண்ற தவறுகளை ஏதோ பெரிய ஹீரோ மாதிரியும் நாட்டு மேல வீட்டு மேல கலாச்சாரம் மேல அக்கறை இருக்கிறவர்கள் போலவும் குரல் கொடுத்தவர்கள் முக்கியமா குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுக்கல. அதாவது இந்த விஜய் என்ற கேடுகட்ட மனிதன், அவனுக்கு பின்னுக்கு தெரிகிற ஜோம்பி கூட்டம், விஜயால நடந்த 51 உயிரிழப்புகள், பல மோசடிகள், இதுக்கெல்லாமே குரல் கொடுக்கல. குரலை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப என்னோட தொழில் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் என்ற கேட்டகரியில நானும் பல பேரை தேடி பார்த்தேன். ஸோ யாராவது நல்ல மாதிரி பண்றாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு நல்ல மாதிரி ஒரு பல பேர் பண்ணியிருந்தாங்க, கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமா இருந்தது. என்ன செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னுவாங்க. அப்ப சக ரிவ்யூவர்ஸ் அப்படின்றக்குள்ள நம்மளை மாதிரி பல பேர் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது, விஜயன்றவனோட கேவலமான செயலுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த நல்ல மனிதர்களை பார்க்கக்குள்ள மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? அப்படி ஒரு நல்ல மனிதர் கோடி மக்களோட கருத்தை சொல்லியிருந்தாரு. ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷமா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றாரு, 8-10 வருஷமா ரிவ்யூ பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் சொன்னபடியும் 100% உண்மை. அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு திருப்தி. அதிலும் இந்த விஜயன்ற அரசியல் போட்டிங்குக்கு முதல் ஒரு 2 நாட்களுக்கு முதலே ரூட் மாஃபியா, ஜெகதீஷோட ரூட் மாஃபியா மற்றும் அந்த ரூட் மாஃபியாவுக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்ல ஒரு கிளைகள் இருக்கு. கேரளால இருக்கு, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்குது, இப்படி ஏன் மும்பைல கூட இருக்குது. சரியா? ஸோ அப்படி பல அந்த பிரான்ச்சஸ்ல இருக்கிற சீரியல் ஆக்டர்ஸ், சினிமா நடிகர்கள் மற்றும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் எலும்பு துண்டு காசை போட்டுட்டு நீங்க ஒரு நாளைக்கு 5-6 போஸ்ட் இவன் விஜயோட சம்பந்தமான பாடல் அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்ல மனசாட்சியே இல்லாம அந்த காசை வாங்கி போட்டு ஷேர் பண்ண கூட்டம். உதாரணத்துக்கு நான் பிரஜின், சாண்ட்ரா, அன்ஷிதா, இவங்க எல்லாருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஓட் போடுறது உங்களோட உரிமை, ஒருத்தரை அவரை கொண்டாடுறது உங்களோட உரிமை, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு இருக்கக்குள்ள, நீங்க ஒரு விஐபி இருக்கக்குள்ள உங்களை பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தப்பான ஒரு நபரை ஃபாலோ பண்ண வைக்கிறீங்க, அது தப்பு. ரெண்டாவது, அதுவும் அந்த போஸ்ட்டை நீங்க காசை வாங்கி போட்டு நீங்க போடுறீங்க, இது மிகப்பெரிய தப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்களும் அந்த ரூட் மாஃபியான ஒன் ஆஃப் த மெம்பர். உங்களோட போஸ்டை ப்ரமோட் பண்ணணும், உங்களுக்கான பட வாய்ப்புகள் எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் அழிக்கணும். அதுதான் அந்த ரூட் மாஃபியாட விஜய் பண்ணி கொண்டிருக்கான். அப்ப அதுல நீங்க மெம்பர்ஸா இருக்கக்குள்ள ஓகே நம்ம இதை பண்ணணும்னு போட்டு மனசாட்சி இல்லாம பண்றீங்க. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சரியா? ஸோ அப்படி விஜய இந்த கடந்த ஒரு 48 மணித்தியாலங்களா இந்த விஜயோட போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில போட்டவங்க எல்லாம் காசை வாங்கி போட்டு தான் போட்டவனுங்க. காசை வாங்கி போட்டவனுங்க அந்த ரூட் மாஃபியால இருக்கிறதுனால அவனுங்க சொல்லி இவனுங்க போட்டது. அடுத்தது இந்த விஜயோட ஜோம்பி கூட்டம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போட்டது. எப்படி பார்த்தாலும் இது மிகப்பெரிய ஒரு பாவம். அவ்வளவு தூரம் விஜயன்றவன் அவன் கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் அவன் ஆட்சிக்கு வரமாட்டான். ஆனா அப்படிப்பட்டவன் வந்தான்னா எத்தனை உயிர்கள் போயிருக்கும். வர முதல்ல இவ்வளவு கேவலம் நடக்குது. 51 உயிர்களோட ஆன்மாவை அழிச்சு என்ன மாதிரி அழுது கொண்டிருக்குங்க. அந்த குடும்பம் என்ன மாதிரி தான் அழுகுது. அவ்வளவு தூரம் ஒரு பாவத்தை உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு பண்றான். அவனுக்கு அரசியல் ஆனாவே தெரியாது. ஏன்? அவனுக்கு பேசிக் சென்ஸே இல்ல, பேசிக்கா ஒரு இதுவே இல்ல. அப்படிப்பட்டவனை நீங்க கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான பேரை ஃபாலோ பண்ண நீங்க தூண்டுறீங்கல்ல, அதுவும் அதாவது இந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீமை காட்டி ஆசைப்படுத்துற மாதிரி நீங்க தூண்டுறீங்க, பாட்டை போட்டு பீஜத்தை போட்டு தூண்டுறீங்க. இந்த பாவம் உங்களோட ஜென்மமா தொடரண்டா. மார்க் மை வேர்ட்ஸ். சரிங்களா? எவன் இந்த போஸ்டர் காசு வாங்கி போட்டோ இல்ல அந்த
இவங்களுடைய அந்த பிஆர் டீம்ல இருக்கிறோம், நம்மளும் இருக்கோம், அப்ப நம்மளும் பண்ணணும்னு பண்ணாங்களோ, இல்ல அந்த ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பண்ணாங்களோ, மனசாட்சியே இல்லாம அத்தனை உயிர்கள் போனதும் அதுக்கு காரணமா இருந்த ஒரே ஒருத்தன் விஜயன்றவன் அண்ட் அவனோட கேண்டிடேட் எல்லாம் ரவுடிகளும் பொறுக்கிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அத்தனை பேருமே பாவிகள். நீங்கள் பண்ண பாவம் இந்த ஜென்மத்துக்கு உங்களை வாழ்க்கையில வளர விடாது. மார்க் மை வேர்ட்ஸ், மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? ஸோ அப்போ இது என்னுடைய மனசில் இருந்தது. இந்த பாவிகளோட செயல்களை பார்க்கக்குள்ள கண்டிப்பா என்னோட இதுல அவ்வளோ தூரம் எனக்கு இருந்தது. இவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்றீங்களா, நீங்களாம் சோறு தின்றீங்களா இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா அப்படின்னு. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதை ஜாக்கி சார் அவர்கள் போட்ட விதம் சிறப்பா இருந்தது. அவருடைய பதிவு, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்ப இது உங்களுக்கு தான். ஊழ்வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா உங்க எல்லாருக்கும். 12 மணியிலிருந்து வெயில்ல நிக்க வச்சு 7 மணிக்கு வேன் லைட் ஆஃப் பண்ணி காத்திருந்த மக்கள், வேன் பின்னாடி ஓடி வந்த மக்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இடிச்சு பிடிச்சி 40 பேர் பலி. உயிரிழப்புகள் பற்றி கேள்வி கேட்டா காதுல கூட வாங்கிக்காம ஓடி போய் 1 மாசம் வீட்டுல ஒளிஞ்சிக்கிட்டு உதவி செஞ்சவங்களை நக்கல் விட்டு சினிமா வசனம் பேசுறது. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னு களத்துல நின்று உதவி செஞ்சவங்க மேல பழிய போட்டீங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? உதவி செஞ்சவங்க மேல பழி போடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த 40 பேர் உயிரை பத்தி கவலைப்படாம, அந்த 40 பேர் உயிருக்கு காரணமானவன கண்டிக்காம, அவனுக்கு ஓட்டு கேட்கின்ற ஒவ்வொரு ஆளுமே இந்த 40 பேர் இறந்த போன பாவத்திற்கு அந்த ஆன்மாக்களுக்கு பதில் சொல்லணும். இந்த தவறை தட்டி கேட்காம இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கெடுஞ்சிகளுக்கு துணை போனவனுக்கு ஓட்டு கேட்கின்ற அத்தனை பேருமே உடைய வாழ்க்கையும் இந்த ஊழ்வினை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் எல்லாரையும் புரட்டி அடிக்கும். ஆமேன், 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 ஆமேன். புரட்டி அடிக்கும். எல்லாத்தையும் விட அந்த வாய் பேச முடியாத ஒரு பெண்மணியுடைய கை குழந்தையுடைய சாவு உங்க எல்லாரையும் அந்த ஊழ்வினை புரட்டி அடிக்கின்றா. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் சும்மா கூட இருக்கலாம்டா. ஆனா ஒரு கொலை கேஸ்ல உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் பொய் சாட்சி சொல்றதுக்கு சமம் நீங்க பண்றது. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா கெடுங்கோளார்கள் உடைய கடைசி காலத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது மட்டுமில்ல, உயிரோட இருந்தாலும் நீங்க தீராத மன உளைச்சல் இருந்துகிட்டே இருப்பீங்க. அதுதான் அந்த 40 பேருக்கான சாபம். இதுலதான் ரசிச்ச பிம்பத்தை வேன்ல பார்த்துட்டு அந்த வேனை துரத்திக்கிட்டு போய் தலையில் அடிபட்டு 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்து செத்து போன ஒரு அப்பன் விரக்தியா சொன்னான் பாத்தியா, அந்த சாபமும் உங்களை விடாது. ஒரு பையன் விஜய திரையில பார்த்தோமே அப்படின்னு போட்டு அவனோட வேனை துரத்திட்டு போவேக்குள்ள அவன் அடிபட்டு கீழே விழுந்து ஐசியூல இருந்து இறந்து போனானே, அவங்களோட அப்பாவோட வார்த்தைகள் இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டது இல்ல, அந்த பாவிகளை எப்படி படுத்தும் அப்படி என்பதை சொல்லியிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல காலமாக ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லா வினைக்கும் எதிர்வினை ஒண்ணு. ஜாக்கி சார் 100% உண்மை. இது விஜய் என்ற பாவி பண்ண பாவம் மட்டுமில்ல, அந்த விஜய ப்ரோமோட் பண்ணவர்கள், அதுவும் ஓட்டிங் டேக்கு அதற்கு முதல் நாள் நீங்களும் விஜய்க்கு போடுங்க அப்படின்ற ரீதியில அவன் இப்படி ஒரு கொடூரனுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருமே வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு ஏண்டா இந்த பாவத்தை பண்ணீர்கள் அப்படின்னு தோணும். அதுல கொடுமை என்னன்னா, சில பேரோட படத்தோட பூஜை மட்டும்தான் நடக்கும், அப்டேட் மட்டும்தான் வரும், ஆனா படமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முதலே பாவம் பண்ணியிருப்பார்கள். அதனாலதான் சில ஷோக்கு போய் திரிவார்கள், ஏதாவது விடிவு கிடைக்குமான்னு. அதுக்கப்புறமும் இப்படி கொடூர செயலை பண்றீங்களே, உங்களுடைய பிள்ளைகள் அந்த கூட்டத்துல போய் இறந்து போயிருந்தா, இல்ல உன்னுடைய புருஷன் உன்னை விட்டுட்டு வேற எவனோட ஓடி போயிருந்தோம், இல்ல இப்படியான கேடுகட்ட செயல்களை உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க பிறந்திருந்தா, இல்ல இப்படி விஜயன்ற கொடூரனால உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு உயிர், உன்னோட பிள்ளையோட உயிரோ இல்ல பொண்டாட்டியோட உயிரோ போயிருந்தா, அதுக்கப்புறமா நீங்க இப்படித்தானடா காசை வாங்கி போட்டு போஸ்டர் போடுவீங்க, இல்ல பிஆர் டீம் சொல்லுன்னு பண்ணுவீங்க, இல்ல இவங்களோட ஜோம்பி கூட்டத்தோட ஃபாலோவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணுவீங்களாடா?
அப்படின்னு தான் பல மக்கள் இந்த பாவிகளை பார்த்து கேட்கிறாங்க. இந்த பாவிகளுக்கு இனிமேல் வரப்போகிற எல்லாமே மன உளைச்சலா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இதோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது. பிஆர் டீமை வச்சு படத்தோட பூஜை போடலாம், அங்க போய் இங்க போய் நடந்துக்கிட்டு அவார்ட் வாங்கினேன் இதை வாங்கினேன்னு போடலாம். ஆனா உண்மையான வெற்றி இதுகளுக்கு கிடைக்காது. இதுல மக்கள் ஒரு குப்பையா தான் பார்ப்பார்கள். ஜோம்பி கூட்டம் வேணும்னா இதுல கொண்டாடும். அந்த ஜோம்பி கூட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதுகளோட படம் ஒரு நாள் கூட ஓடாது. இதுகள் படம் நடிச்சா ஒருத்தனும் வாங்கவும் வர மாட்டான். நண்பன் போடுற பிச்சையில வேணும்னா இதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். சரிங்களா? இது மக்கள் கொடுக்கிறது இப்படிப்பட்ட பாவிகளுக்கு. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள பல மக்கள் வந்து கேட்டார்கள், சாண்ட்ரா பிரஜின் அவர்கள் பிக் பாஸ்ல வந்து, அதாவது அந்த அம்மா வந்து அப்படி பண்ணிச்சு, திவ்யா மேல அப்படி பழிய போட்டுச்சு. சரி, ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பிக் பாஸ்ல என்ன நாடகம் வேணுமென்னாலும் மாறி இருக்கலாம், பை வேணுமென்னாலும் பண்ணிருக்கலாம், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கலாம், அதை விடலாம். இன்னொரு சகோதரி அவர்கள் கேட்டாங்க, அந்த விஜய் பார்வதி அவர்கள் எட்டி உதஞ்சதுக்கே புருஷன் வந்து அப்படி கொதிச்சாரு, என் பொண்டாட்டிக்கு என்ன நடந்துட்டு தெரியல, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு போயிடுவேன் அப்படின்னு ஏதோ ஆம்பளை மாதிரி எல்லாம், சாரி, ஏதோ பெரிய இது மாதிரி எல்லாம் பொங்கினாரு. ஆனா இங்க இத்தனை உயிர்கள் போயினது அதுக்கு காரணமா இருந்த ஒருத்தன், அவனுக்கு அரசியல் அறிவே இல்ல, அப்படிப்பட்ட கொடூரன். அவனோட கேண்டிடேட் எல்லாம் அவ்வளவு ரவுடிகளும் பொறுக்கிகளுமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் ஓட் போடணும்னு இந்த பிரஜின் சொல்றாரு. தம்பி, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் ஜாக்கி சார் சொல்லிட்டாரு. மக்களே, இதுக்கப்புறம் இவங்களை பத்தி நம்ம பேசித்தான் சொல்ல தேவையில்லை. பிக் பாஸ்ல பார்த்தாச்சு, சரி, அதுக்கப்புறமாவது ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு போட்டு தான் சில விடயங்கள் நம்ம பேசணும். ஆனா காசை கொடுத்தா எதுவும் பண்ணக்கூடிய கூட்டம் அப்படி என்பதை திரும்பவும் நிரூபிச்சது பிரச்சனை இல்லை. ஓட்டு போடுறது, சப்போர்ட் பண்றது உங்களோட இது. ஆனா அடுத்தவனை சப்போர்ட் பண்ண வைக்கணும்னு போட்டு நீங்க பண்றீங்க பாருங்க. அதிலும் பிக் பாஸ் போன்ற ஷோல சில விடயங்களை பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த சில நபர்கள் பிரஜின், சாண்ட்ரா, அன்ஷிதா மற்றும் யார் யார் விஜயோட போஸ்டை வந்து ஷேர் பண்ணி அந்த கட்சியை மக்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ அத்தனை நபர்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா, அதற்கு முதல் வந்து என்னோட மனைவிக்கு இப்படி கொடுமை நடந்தது, என்னோட புருஷனுக்கு கொடுமை நடந்தது, ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் நடந்தது, பாவம் பண்ண அனுபவிச்சுத்தானே இருக்கணும், ஆல்ரெடி பாவம் பண்ணபடியா தான் இத்தனை இதுகள் இப்ப பண்ணிருக்கீங்களேடா பாவம். 41 உயிர்களோட ஆன்மா அவன் அழிச்சு போட்டு நாடகம் பண்றான். அதுக்கப்புறமும் அவனால பல சேதாரம் நடக்குது. ஒரு நல்ல பிள்ளையா இல்ல, நல்ல புருஷனா இல்ல, நல்ல தகப்பனா இல்ல, இப்படிப்பட்டவன் கையில அரசியல் ஆனா கூட தெரியாதவன் கையில இத்தனை கோடி மக்களோட உயிரை வந்து நீங்க குடுக்க நினைக்கிறீங்களே. நீங்க சப்போர்ட் பண்றது இல்லாம அடுத்தவங்களையும் சப்போர்ட் பண்ண வைக்கணும்னு அந்த 48 மணித்தேரங்கள் போட்டீங்களா பாருங்க போஸ்ட். இந்த பாவெல்லாம் உங்களை எப்படிடா விடும், எப்படா விடும் உங்களை எல்லாம்? மனசாட்சி படியாடா பண்றீங்க அப்படி என்பதைத்தான் பல தாய்மார்கள் உங்களை பத்தி கேட்குறாங்க. ஆல்ரெடியே இவங்களோட வாழ்க்கை சாபத்துல இருக்கு, இன்னும் நல்லா வந்து போகட்டும். சரிங்களா? சரி, எனக்கு பல பேர் கேட்டாங்க, இவங்க இப்படி பண்ணது அதை வந்து கண்டிப்பா பிஆர் டீம் சொல்லித்தான் அவங்க பண்றானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாருமே சில பேர் பிக் பாஸ்லயே அந்த பிஆர் டீமோட சப்போர்ட்டோட தான் போனவங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து பல பேர் கேட்டாங்க, சாண்ட்ரா பிரஜினுக்கு பிக் பாஸ்ல சப்போர்ட் இல்லை, இப்ப வந்து எப்படி வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு. கண்டிப்பா தட் இஸ் பிஆர் வேக் அன்டவுட்லி. ஸோ அப்போ இனிமேலும் அந்த பிஆர் டீமோட கான்டாக்ட் வேணும்னா அவங்க சொன்னதை பண்ணணும், எலும்பு துண்டு கொடுப்பானுங்க, வாங்கணும். ஸோ தட்ஸ் இட் மக்களே. சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த கூட்டம் இப்படி பண்ணுதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. பட் மக்களுக்கு தெரிஞ்சிட்டு 41 உயிர்களை அழித்தவனுக்காக இப்படி ப்ரொமோட் பண்றானுங்க பாருங்க. இதுதான் சோசியல் மீடியா உலகம் வேற, ரியாலிட்டி வேற. அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றத மே 4 காலம் பதில் சொல்லும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல காலம் படிப்பிக்கும் பாடம். சரிங்களா? இனிமேல் இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டாங்கல்ல, இப்பயே இதெல்லாம் செல்லா கூட்டம் தான். மக்கள் மத்தியில மரியாதையும் இல்லை, படங்களுக்கு மார்க்கெட்டும் இல்லை. இனிமேல் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? மார்க் மை வேர்ட்ஸ். வேணும்னா ஃப்ரெண்டு ஹீரோயினா இருக்கக்குள்ள, இல்ல நண்பன் ஹீரோவா இருக்கக்குள்ள, இல்ல டைரக்டரா இருக்கக்குள்ள பிச்சை வேணும்னா எடுக்கலாம். நண்பா பிச்சை போடு நண்பா அப்படின்னு அவர் பிச்சை போட்டு விடுவாரு. படத்தோட பூஜை இல்ல அவர்கிட்ட படத்தோட ஃப்ரெண்டு ரோலு அப்படின்ற மாதிரி அப்படின்னு போட்டு வந்துட்டு போய்கொண்டே இருக்கலாம். சரிங்களா? தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இத்தனை வருஷம் நம்ப ஒன்னா இருக்க காரணம் நல்ல மனசு, நல்ல மனசு. சரியா? தன்னோட ரசிகர்களை அவர் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரு. தலை அஜித் அண்ணா அவர்கள் இப்ப வரைக்கும் தலை என்று அவங்க கொடுக்குற மரியாதை அந்த மனிதரோட ரியல் வாழ்க்கை, தலைவரா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும், அவங்க நல்ல ஆத்மாக்கு தான் இத்தனை ஆத்மாக்களும் இத்தனை வருஷமும் அவங்களை நல்லா வச்சிருக்கு. இதை கூட உங்களால இத்தனை வருஷம் புரியல, இத்தனை கஷ்டப்பட்டு புரியல, அதுக்கு மேலேயும் பாவம் பண்றீங்கன்னா நீங்கெல்லாம் போங்கடா டே. சோ ஓகே மக்களே, அடுத்தது கானா வினோத் அவர்கள், திவாகர் அவர்கள் விடயத்துல பல பேர் கேட்டதுதான், திவாகருக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? திவாகர கேள்வி கேட்கிறவங்க ஏன் விஜய் கேள்வி கேட்கல அப்படின்னு. ஏன்னா திவாகர்கிட்ட காசு இல்லை, திவாகர்கிட்ட பிஆர் சப்போர்ட் இல்லை,
விஜய் கிட்டே இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே விஜயுமே திவாகருமே ரெண்டுமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் சீர்கேடு. ஓகே, அடுத்தது கானா வினோத் அவர்களுடைய விடயம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த விஜய் என்றவனோட இது என்ன அப்படின்னா, காசு இல்லாதவங்களும் கிட்ட கூட வச்சிருக்க மாட்டான். அதுலயும் சில விடயங்கள் இருக்குல்ல, ஜாதி அப்படின்னு, அவங்களெல்லாம் தொடக்கூட மாட்டான். ஆனா கானா வினோத் அவர்கள் அவர் இப்ப பிக் பாஸ் அண்ட் குக்கு வித் கோமாளி, அதை விட ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த பாடல் படத்துல அதுல எல்லாம் ஸ்டில் அவர் நிற்க காரணம் என்னன்னா, அவர் இருக்கிற இடம் திராவிடம், கருணாநிதி ஐயா, பெரியாரோட வார்த்தைகள், அந்த இதை நான் ஏன் சொல்றேன்னா, தன்னோட குடும்பத்தை மட்டுமில்லை, தன்னை சார்ந்த மக்களையும் நல்லா வைத்திருக்கிற ஒரு கூட்டம் தான் டிஎம்கேயா இருக்கட்டும், என்டிகேயா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்களை அந்த கூட்டம் திறமை இருக்கைக்குள்ள கண்டிப்பாக உயர்த்தி விடும், கைவிடாது. ஆனால் விஜய போன்றவன் அவன் அப்பா அம்மாவே துரத்தி விட்டவன், பொண்டாட்டியே துரத்தி விட்டவன், பிள்ளைகளையே கடன் எழுதி வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்? இது ஒரு பாடம், அதை நான் இந்த விடயத்தில் சொல்லிக்கிறேன், சரிங்களா? நன்றி மக்களே. காலம் பதில் சொல்லும். படத்துக்கு பூஜையை போடு, படத்தோட போஸ்டரை போடு, படம் வராது. படம் வந்தாலும் ஒரு நாள் ஓடாது. ஏன்னா நீ பாவிடா. ஃபர்ஸ்ட் உன்னை ஹீரோவா மூஞ்சைக்கு இதை போட்டு நல்ல சாரி அது போட்டு ஹீரோயினை காமிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நிலைக்க முடியும். 41 உயிர்களை அழித்தவனுக்கு ப்ரொமோட் பண்றீங்கன்னா நீங்களாம் மனுஷங்களா? சே.